இந்த அஞ்சலிக்கு உண்மையிலேயே இது சரியான தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அஞ்சலி வசமா சிக்கிக்கிட்டது மட்டும் இல்லாம, கடைசியில நம்ம கௌதம் வந்துட்டு, "நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் கார்த்திக். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வந்து இனிமேலும் இப்படியே விட்டு வச்சிருந்தா வேலைக்கே ஆகாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, ஒரு பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்றாங்க. அது என்ன பத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய டிவோர்ஸ் பண்றதுக்கான பத்திரம். அதுல நம்ம கார்த்திக் வந்துட்டு சைன் போட்டு, "இந்தாங்கண்ணே இந்த பத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவள சைன் போட வச்சுட்டு, அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்டுருங்க." அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னதான் நம்ம கார்த்திக்கோட கால்ல விழுந்தாலும் சரி, இல்ல கௌதம், இலக்கியா இவங்களோட கால்ல விழுந்தாலும் சரி, இந்த அஞ்சலியால இனிமே தப்பிக்கவே முடியாது அப்படின்ற நிலைமை வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி வேற வழியே இல்லாம, அதுல வந்து இப்ப நான் சைன் போட்டு குடுத்துதான் ஆகணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு தொரத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து அவங்களுக்கு இருந்ததே கிடையாது. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் இந்த அஞ்சலி இத்தன நாளா பண்ண அட்டகாசம், அட்டூழியம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து தான். அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்துட்டு, "இல்லண்ணே இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவ எனக்கு தேவையே கிடையாது." அதாவது ஒரு பொண்ணுன்னா கர்ப்பமா இருக்காளோ இல்லையோ, அவ வந்து பார்த்தீங்கன்னா, தான் புருஷன்கிட்ட உண்மையா இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. நானே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்து ஏத்துக்கிட்டு, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அவ அந்த கர்ப்பத்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாசம், 2 மாசம் கிடையாது. 5 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அதனால எனக்கு வேற வழி தெரியல. அவ்வளோதான் விஷயம். இத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். இத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எல்லாமே முடியட்டும் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு நம்ம கார்த்திக் எடுத்த முடிவு தான் சரி. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு அஞ்சலி கிட்ட அந்த பத்திரத்த குடுத்து, இதுல சைன் போடவும் சொல்லிடுறாங்க. இந்த அஞ்சலி திருதிருன்னு முழிக்கிறா. "கௌதம் மாமா நான் வந்து இப்ப இனிமே எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். இலக்கியா நீயா சொல்லுமா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நான் வந்து சொல்றதா? அதாவது நீ வந்து இவ்ளோ பெரிய தப்பு பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இத்தன நாளா வந்து உன்ன சும்மா விட்டு வச்சிருந்தது தான் எங்களோட தப்புன்னு சொல்லிட்டு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எப்போ வந்து தான் புருஷனையே அதாவது உன்னோட புருஷனையே வந்து நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்தி, இவ்வளோ நாள் வந்து நீ கொண்டு வந்தியோ, அப்பவே ஒரு பொண்ணோட சுயரூபம் வந்து தெரிஞ்சு போச்சு. அதாவது உன்னோட சுயரூபம் வந்து தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் வந்து நீ இந்த மாரி சீன கிரியேட் பண்ணிட்டு இருந்தன்னு வையேன், உன்ன அடிச்சே கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதையா வந்து உண்மை என்ன? ஏது? அப்படின்ற ஒரு நிலவரத்த மட்டும் நீ வந்து சொல்லிட்டு, இந்த விவாகரத்து பத்திரத்துல வந்து கையெழுத்து போட்டுரு. நீ வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அதாவது இத்தன நாளா வந்து கார்த்திக்கோட சொத்த ஆட்டைய போடணும்னு சொல்லிட்டு அவ்ளோ பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து தெரியுது. எங்களுக்கு வேற வழியே தெரியாது. கார்த்திக் எடுத்த முடிவு தான் ஒண்ணே ஒண்ணு. நீ சைன் போட்டு குடுத்துட்டு கிளம்பிடு அப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா, இந்த அஞ்சலியும் வந்து சைன் போட்டு குடுத்துடுறாங்க. இந்த அஞ்சலியால அடுத்த வார்த்தை பேச முடியல. ஏன்னா எல்லா உண்மையுமே வெளிய வந்துருச்சு. அதனால இந்த அஞ்சலி வந்து இப்போ திருன்னு முழிக்கிறது மட்டும் இல்லாம, அவங்க அம்மா கூட வந்து இப்போ போயிட்டு ரூ. 1 பிரயோஜனம் இல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்க போறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.